Hey everyone, welcome to SRISEN. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒன்னு இல்ல ரெண்டு. ஒன்னு வந்து Choco Jamuns, அதுவும் wheat flourல பண்ண போறோம். நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நீங்க பால்கோவா பண்ணிரலாம். சோ அந்த ரெசிபியை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் குலாப் ஜாமுனுக்கு நான் ஒரு 1/2 கப் wheat flourல ஒரு 3 ஸ்பூன் milk powder ஆட் பண்றேன். இது கூட தேவையான அளவு பால் ஊற்றிட்டு அது நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்க போகிறோம். நல்ல சாஃப்ட் டோவாக நான் பிசைஞ்சிருக்கேன். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இது கையில் ஒட்டும் இப்போது, பட் கொஞ்ச நேரத்தில் அது செட் ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ் இது அப்படியே வச்சிடலாம். இதுக்குள்ளே சர்க்கரை பாகு பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 1/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கூட ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்கலாம். இது கூட ஒரு 2-3 ட்ராப்ஸ் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுற தொட்டு அது வந்து பாகு கேரமலைஸ் ஆகாது. ஒரு ஏலக்காய் போட்டுடுறேன். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வந்து இப்போ இந்த மாதிரி பால் மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே நான் ஒரு 2 சாக்கோ சிப் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்ல சாக்கோ லவா மாதிரி வரணும்னா இன்னும் ஒரு 2-3 சாக்கோ சிப்ஸ் வச்சுக்கலாம். இதை நான் இப்போது பால் மாதிரி ரொட்டேட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஸோ சூடான எண்ணெயில் இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். மெதுவாக போட்டுருங்க. அண்ட் மீடியம் ஃப்ளேம் இருக்கட்டும். அப்போ தான் வந்து உள்ளேயும் வேகும். ஸோ அந்த சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக இருக்கும். நம்ம சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இதை இந்த சக்கரை பாகில் போட்டுடலாம். எல்லாத்தையுமே நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஊறுனா போதும். எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ நல்ல சூப்பராக இருக்கும். ஸோ சிம்பிளாக ஒரு சூப்பர் குலாப் ஜாமுன், அதுவும் சாக்கோ ஃபில் குலாப் ஜாமுன் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம அந்த 5 மினிட்ஸ் பால்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் கீ போட்டுட்டு அதில் ஒரு 1/4 கப் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை. உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 செகண்ட் நம்ம இந்த மாதிரி நல்லா சிம்மில் ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இன்னும் ஒரு நிமிஷத்தில் இந்த மாதிரி ஸ்டேஜ்க்கு வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ பால்கோவா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த குவான்டிட்டியை. இங்கே பாருங்கள், சூப்பராக திரண்டு வருது பால்கோவா. அண்ட் சூப்பரான உதிரி பால்கோவா 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. நம்ம பால் சுண்ட காசி அது ரொம்ப லேட் ஆகும். இது சிம்பிளாக செஞ்சுட்டோம் நம்ம. அண்ட் நம்மளோட சாக்கோ குலாப் ஜாமுன்ஸும் யம்மியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே சூப்பரான 2 ஸ்வீட் ரெசிபி நம்ம செஞ்சுருக்கோம். அண்ட் கிட்ஸுக்கும் ரொம்ப சூப்பராக பிடிக்கும். நார்மலி குலாப் ஜாமுன்ஸே ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் நம்ம சாக்கோ வேறு அதில் வச்சுருக்கோம். அது அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அண்ட் இந்த 5 மினிட்ஸ் பால்கோவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 ஸ்வீட் ரெசிபியும் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாய்.